ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக என்னென்ன மூவிஸ்லாம் நம்ம தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் அப்படியே இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக எக்கச்சக்கமான மூவிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க தேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம சிவில் வார் மூவியை தான். ஆக்சுவலாக இந்த படம் நம்ம 2024 தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம வெறும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி டப்பில் மட்டும்தான் வந்து இந்தியாவில் ரிலீஸும் ஆயிருந்தது. பட் ஃபைனலி நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஆல்ரெடி நான் தனியாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம ரிவ்யூ வீடியோவிலே. அண்ட் இப்போ நம்ம ப்ரைமில் வித் தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடும் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த டைட்டில் கேட்டோன்னே ஒரு பயங்கர ஆக்ஷன் பேக்காக வார் கேட்டகிரியான மூவி இருக்க போதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஆனால் படம் அப்படி இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா படம் வந்து ஃபுல்லாக வாரோட ஒரு சேடான ரியாலிட்டி எப்படி இருக்குமோ அது வந்து ஜேர்னலிஸ்ட் மூலியமாக வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து லைக் அமெரிக்காவில் இப்போது சிவில் வார் போயிட்டுருக்கு. இப்போது ரீசெண்டாக சிவில் வார் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அதை தான் வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மிலிட்ரி வந்து அவங்க தான் வந்து ஃபுல்லாக கான்கவர் பண்ண போகிறாங்க. அண்ட் அதனால நடுவில் சிவிலியன்ஸ்லேருந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாம் எப்படி அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறாங்க. அண்ட் ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு ட்ரிப் ஆட்டம் போயிட்டுருப்பாங்க. ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு இடத்துல அவங்க போகணும். ஸோ அதை போகிற ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபுல் மூவியாகவே இருக்கும். ஆனால் படம் நல்லபடியாக இருந்தது. ஒரு டீசெண்டான ஒரு நல்ல மூவி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபியூரோசா மேட் மேக்ஸ் சகாவும் ஃபைனலி இப்போ நம்ம ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் ரிலீஸ் பண்ணப்போ மல்டிடப் லாங்குவேஜோடு தான் நம்ம ஆல் ஓவர் இந்தியாலையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தியேட்டர்ஸில். அண்ட் இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்கா. IMDbலையும் 7.8. அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் எதை பார்க்கணும். இந்த படம் பார்க்குற முன்னாடி நீங்கள் நம்ம மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் மூவியை மஸ்ட் வாட்ச் பார்த்துருங்க. ஏன்னா அதோட ஒரு ப்ரீக்குவலான ஸ்டோரி தான் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் யார் இந்த ஃபியூரோஸா, இங்கே எப்படி இதில் வந்திருக்காங்க, அண்ட் அவங்க எப்படி ஃபைனலாக மெயின் வில்லனோட ஜாயின் ஆகிருப்பாங்க. ஸோ அதோட ஃபுல் ஸ்டோரி நீங்கள் உள்ளே பார்க்கலாம். இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் நடிச்ச அந்த கேரக்டரும் அல்டிமேட்டாக இருப்பார். ஸோ ஒரு கிரேசியஸ்டான ஒரு கேரக்டர். படம் அல்டிமேட் தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அது பாட்டுன்னு ஒரு கிரேசியஸ்ட்டு வைல்டஸ்ட்டாக அவங்க அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நான் ரிவ்யூவில் ஷேர் பண்ணது தான். பட் அகெயின் ஒரு நல்ல மூவி, ஒரு வைல்டஸ்டான அட்வென்ச்சரான ஸ்டோரி நீங்கள் உள்ளே பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சம்மர் இன் ரெட்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஸ்பானிஷ் படத்தை இப்போ நம்ம தமிழ் டப்டோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 5.2 புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ரெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ படத்தோட என்ன கான்செப்ட், கொஞ்சம் ஹாரர் மூவி மாதிரியான ஒரு வைப்பு தருதுன்னு பார்த்தா இது ஆக்சுவலாக ஒரு க்ரைம் த்ரில்லரான மூவி தான். ஆனால் அது என்ன, அவங்க மர்டர் பண்ணுற ஒரு கிரிமினல் சைக்கோ கில்லர் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ அவனை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும். அண்ட் அதுதான் வந்து அப்படியே ஒரு க்ரைம் த்ரில்லராகவே போயிடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவனை தேடினாங்களா இல்லையா, அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன படம் கொஞ்சம் டார்க்கர் டோன்லேயே பண்ணியிருப்பாங்களா, அதனால லேசாக உங்களுக்கு இந்த ஹாரர் வைப்பு கிடைக்கும். அண்ட் நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிஸப்பியர்டுன்னு சொல்லிட்டு 2017 ரிலீஸ் ஆன இந்த கொரியன் மூவி IMDbல 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம அமேசான் மினி டிவியில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக அதில் போய் நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடையும் பார்த்துடலாம். ஸோ படத்தோட என்ன கான்செப்ட்டுன்னு தான் நான் பார்த்தேன். ஏன்னா படத்தை இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. ஸோ படத்தில் மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை சாவச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அண்ட் இப்போ அவங்க ஜெயில் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பி அவங்க வீட்டுக்கே போகிறாங்க. ஏன்னா இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை சாவடிக்கல. ஸோ அப்போ யார் சாவச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஹாரர் வைஸாகவும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் மெயினாகவே அந்த மர்டரு, அந்த க்ரைமை சால்வ் பண்ணுறது தான் வந்து படத்தோட ஒரு கான்செப்டாக இருக்க போகுது. ஸோ படத்தோட ட்ரெய்லர்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஹாரர் லவர்ஸ் ஆனீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரிமெம்பர்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன இன்னொரு கொஞ்சம் டாப் லெவலான கொரியன் மூவி IMDbல 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படம் நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம 60 ஏஜ்டான ஒரு ஓல்டான ஒரு ஆள். ஸோ அவருக்கு இப்போது ஆக்சுவலாக ஏதோ ஒரு டிசீஸ் ஆட்டம் இருக்குது, பிரெயின் டியூமர் நினைக்கிறேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் வாழ போகிறார். ப்ளஸ் எல்லா மெமரிஸும் லாஸ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஃபிங்கரில் சில நேம்ஸ்லாம் எழுதி வச்சிருக்காரு. அண்ட் இவங்க தான் வந்து அவங்க ஃபேமிலியை இவர் எங்கராக இருக்கும்போது சாவச்சிருக்காங்க. ஸோ எப்படியாச்சும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் இறங்குறாரு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஓல்ட் ஏஜான ஒரு அசாசின் இப்போ வந்து சில பேரை சாவடிக்க போகிறாங்க. அண்ட் அதில் ஒரு யங்கான ஒரு பையன் கூட நடுவில் மாட்டிப்பாவோம். பட் எல்லாம் வேர்ல்டு வைட்லேருந்து என்னென்னா பார்க்கும்போது இந்த யங்கான பையன் தான் வந்து இந்த மர்டர்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையாக அங்கே நம்ம ஜான்விக் தாத்தா தான் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அவர் ரிவெஞ்சை எடுக்கிறாரா இல்லையா நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் குவாலிட்டி வைஸில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனும் சூப்பராக இருக்குது.
நெக்ஸ்ட் நம்ம சைலண்ட் நைட்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன இன்னொரு டாப் லெவலான ஆக்ஷன் கேட்டகிரியான மூவி. IMDbல 5.3 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் வர்த்தான ஒரு ஆக்ஷனுக்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம பிரைம் வீடியோவில் தான் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் வந்து ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே ஒரு கிறிஸ்மஸ் சீசனாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி கிறிஸ்மஸ் வந்து சைலண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஹீரோவால் பேச முடியல. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கோன்னா ஒரு ஷூட் அவுட்டில் நம்ம ஹீரோட பையன் இறந்துருவான். அண்ட் இதனால அவர் ப்ளஸ் அவருக்கும் வந்து சில புல்லட்லாம் வந்து நெக்கில் வந்து பட்டுரும். அண்ட் அதனால் அவரால் பேசக்கூட முடியாது. பட் அவர் வந்து அவன் பையனை சாவச்சதுனால யாரெல்லாம் பின்னாடி இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிருவார். அண்ட் அதை தான் அப்படியே ஆக்ஷன் பேக்காக கொண்டு போவாங்க. ஸோ பேசிக்கலி ஒரு கிறிஸ்மஸ் வைபான ஒரு மூவி. ஆனால் இப்போ கூட நீங்கள் ஆக்ஷனுக்காகவே டெஃபினட்டாக பார்க்கலாம். மெயினாகவே லாட்ஸ் ஆஃப் கன்ஸ் அண்ட் ரத்தம் தெரிகிற மாதிரியான விஷுவல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்ட்வில்டுன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸு நான் ஆல்ரெடி இது வரப்போகுதுன்னு நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வித் டோட்டல் 12 எபிசோட்ஸோடு ரிலீஸும் பண்ணிட்டாங்க. IMDbல 7.8 அண்ட் நம்ம மல்டிடப் லாங்குவேஜோடையும் ரிலீஸ் ஆகிருக்கு. பேசிக்கலி பார்த்தா கொரியன் பொலிட்டிக்கல் கேட்டகிரி பேஸ்டான சீரீஸு. ஸோ நானும் ரொம்பவே பொலிட்டிக்கலில் தான் பார்க்க மாட்டேன், ஏன்னா ரொம்ப ட்ராமாவாக இழுப்பாங்க. பட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த சீரீஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லா வேர்ல்டு வைடு உங்களுக்கு தெரியும் பிரசிடெண்ட்டோட ரூல் தான் இருக்கும். அதே தான் கொரியாலையும் இருக்குது. ஸோ பிரசிடெண்ட்டை ஒரு அசாசின் யாரோ வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா அங்கே இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டியில் யாருக்கு நெக்ஸ்ட் அந்த பவர் கிடைக்கும், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அப்படியே இந்த சீரீஸை கொண்டு போயிருக்காங்க. அண்ட் அதுலேயும் 2 மெயினான மெம்பர் இருக்காங்க. லைக் அவரோட வயசான லைக் நெக்ஸ்ட் ஆளுங்கன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டெலாம் இருப்பாங்களா. ஸோ அவங்க 2 பேர் எப்படியாச்சும் இப்போ இந்த பார்ட்டியை ரூல் பண்ணலான்னு சொல்லிட்டு மாற்றி ஏதோ பண்ணுறாங்க. ஸோ சிம்பிளாக சொன்னோன்னா ட்ராமா அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரைமான ஒரு ஸ்டோரியான சீரீஸு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மை லேடி ஜேனோட சீரீஸ் கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க பிரைம் வீடியோஸில். அண்ட் அட் அ டைம் எல்லா எபிசோட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம 8 எபிசோடுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு IMDbல 6 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் இது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ இந்த சீரீஸோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி உண்மையாக வந்து லேடி ஜேன் இருந்திருக்காங்க. பட் அவங்களோட ஸ்டோரி வந்து இப்படி தான் சொல்லிட்டு எக்ஸாக்டாக கிடையாது. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் ஃபிக்ஷனேட்டடான ஒரு ஸ்டோரி உருவாக்கியிருக்காங்க. லேடி ஜேனுக்கெல்லாம் இப்படிலாம் நடந்திருக்கோன்னு. அது ஆக்சுவல் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹிஸ்டாரிக் அந்த பீரியடிக் ட்ராமா மாதிரி தான். அண்ட் சடனாக வந்து நம்ம லேடி ஜேனுக்கு வந்து இவங்க தான் குவீனுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களை குவீனுன்னு ஆகணுன்னே நிறைய பேர் இவங்கள சாவடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அதில் என்னென்னலாம் நடக்குது, இன்னொன்று கொஞ்சம் லவ் ட்விஸ்டெல்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது நம்ம ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது தான், நம்ப முடியாது சீரீஸை. ஸோ அதனால் தனியாகவே பாருங்கள். ஆனால் கான்செப்ட் நல்லா இருக்குது. கண்டிப்பாக நானும் இதை ஃபுல்லாக பார்க்க தான் போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க நம்ம டெத் டிஃபைனிங் ஆக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2007 ரிலீஸ் ஆன ஒரு கிளாசிக்கலான ஹாலிவுட் மூவி. IMDbல 5.8 ரேட்டிங் தந்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பிரைம் வீடியோவில் தான் அவைலபிளாகவும் இருக்குது. படத்தோட கோர் கான்செப்ட் நம்ம எல்லாருக்கும் ஹுடினி பற்றி தெரிஞ்சிருக்கோம். அவர் நிறைய ஆல்மோஸ்ட் சாக போகிற மாதிரி இருப்பார். பட் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சிருவார். இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க அந்த டைமில் தேட்டர் ரூமில். ஸோ இதே தான் வந்து படம் ஃபுல்லாகவே இருக்கும். இதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் மெம்பர் நிறைய ஆக்ட்லாம் பண்ணுறாங்க. அதில் எவ்வளோ உண்மை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்ட்ஸ் வந்து எதுவுமே உண்மை இருக்காது. எல்லாமே ஒரு ட்ரிக்காக தான் இருக்கும். லைக் நம்ம மேஜிக் ட்ரிக்கு மாதிரி. பட் அந்த டைமில் அந்த ஆடியன்ஸ் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்கும். பட் சில ஆக்ட்லாம் பார்த்திங்கனாவே ரியலாகவே அவங்க லைஃப்பை ரொம்ப ரிஸ்க் பண்ணுவாங்க. ஒரு செகண்ட் லேட்டானா கூட இறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ட் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஐ குட் நெவர் பி யுவர் உமன்னு சொல்லிட்டு 2007 ரிலீஸ் ஆன இதுக்கு கொஞ்சம் கிளாசிக்கலான ஒரு மூவி. IMDbல 6 ரேட்டிங் தந்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி கிளாசிக்கலான மூவிஸ்லாம் தமிழ் டப்பில் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட கோர் கான்செப்ட் நம்ம மெயின் ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்குது. ப்ளஸ் அவங்க ஆல்ரெடி ஏஜும் ஆகிட்டாங்க. 38, 39 கிட்டே இருக்காங்க. அவங்க 40 வர போகிறாங்க. அண்ட் இப்போ அவங்க லவ் பண்ணுற பையன் வந்து கொஞ்சம் ரொம்பவே யங்கு. ஸோ அவன் இன்னும் 30 இல்லை 20s தான் இருக்கான். ஸோ அதனால் இதால் எப்படி இப்போது டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக ரீசெண்டாக இதே மாதிரி நிறைய நம்ம லவ் ஸ்டோரி மூவிஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். பட் இதுதான் வந்து இது முன்னாடி கிளாசிக்கலாக அவங்க கொண்டு வந்த படம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிளாசிக்கலான ஹாலிவுட் மூவி பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது லவ் ஸ்டோரியோட ஆனால் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த குட் கேர்ள்னு சொல்லிட்டு 2002 ரிலீஸ் ஆன ஒரு கிளாசிக்கலான மூவி. IMDbல 6.4 அண்ட் இது கூட இப்போ நம்ம பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. மெயினாக நம்ம ஜேக் ஜிலன்ஹால் தான் உள்ள நடிச்சிருக்காரு. அண்டு படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்டர்ஸ் தான் இங்கே ஆல்ரெடி மேரீடாக இருக்காங்க. பட் லைஃப் ஃபுல்லாகவே போரிங்காக போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பைசி பண்ணலான்னு சொல்லிட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ்னு சொல்ல முடியாது, ஒரு அஃபேர் ஆட்டம். அண்ட் அதனால அவங்க லைஃப் ஃபுல்லாக எவ்வளோ காம்ப்ளிகேட் ஆகுது அதை தான் அப்படியே படத்தோட கான்செப்டாக கொண்டு வந்திருக்காங்க. பேசிக்கலி இதெல்லாம் ரொம்ப கிளாசிக்கலான மூவி. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக இப்போது பார்க்கலாம்.
அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ இயர் ப்ளூஸ்ன்னு சொல்லிட்டு 2021 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி IMDbல 6.3. பேசிக்கலாக இது இப்போ நம்ம மினி டிவியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான கொரியன் மூவிஸ்லாம் டேட்டா நம்ம மினி டிவியில் தான் ரிலீஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மூவி பார்க்கணுன்னா டேட்டா நீங்கள் ஃப்ரீயாக போய் பார்த்துடலாம். படத்தோட ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி, பட் இதில் வந்து கொஞ்சம் டைம் ட்ராவல்னு சொல்கிறதோ டைம் ட்விஸ்ட்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 டைம் லைன் பீரியட்லேருந்து 2 மெம்பர்ஸ் வந்து ஒரு காண்டாக்ட் பண்ணிட்டு அவங்களோட லவ் லைஃபை நெக்ஸ்ட் எப்படி கொண்டு போகிறாங்க தான் படத்தோட கான்செப்ட். ஆனால் இந்த தான் எனக்கும் தெரில, மேபி அவங்க டைம் ட்ராவல் பண்ணி அப்புறமா மீட் கூட பண்ணலாம். பட் ஜஸ்ட் அவுட்லைனாக சொல்கிறேன், ஏன்னா இப்போ தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் தமிழ் டப்ளியும் இருக்கா. இன்கேஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வேணால் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வை டிட் யூ கம் டு மை ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு செம்ம பெரிய டைட்டிலோட ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு 2019. அண்ட் IMDbல 6.5 ரேட்டிங் தந்துருக்காங்க. அண்ட் இது கூட நம்ம கொரியன் மூவி தான் மினி டிவியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் எக்கச்சக்கமான கேரக்டர்ஸோட காமிச்சிருக்காங்க. பட் அகெயின் கோர் கான்செப்ட் லவ் ஸ்டோரியான ஒரு மூவி தானா. ஆனால் நானும் இன்னும் இதெல்லாம் மூவிஸ் பார்க்கல, ஏன்னா ஜஸ்ட் இப்போ தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மூவி இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். பட் இப்போ தமிழ் டப்பில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேணால் நானும் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பை த வே இந்த படத்தை இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு எல்லாம் ரிலீஸ் ஆனால் நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரீஸ்னால் 2 மெயினான சீரீஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் மூவிஸ் தான் எக்கச்சக்கமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக நம்ம ப்ரைம் வீடியோவும் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அமேசான் மினி டிவி தான் அவங்க பாட்டுன்னு பேக் டு பேக் ரிலீஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஆனால் நல்ல விஷயம், அத்தனை மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எத்தனை மூவிஸ் ஆர் சீரீஸ் பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்திருக்குன்னு எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Clear Tamil Dub. See you next video. Bye guys.